அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மஞ்சள் பூசி குளிப்பதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பது பற்றியும், மஞ்சள் பூசாமல் விடுவதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மஞ்சள் பூசிய முகத்துக்கென்று ஒரு தனி அழகு உண்டு. ஆனால் அது வெறும் அழகோடு நிற்காமல் அதில் ஏராளமான மருத்துவ குணங்களும் உண்டு என்பது இன்றைய இளம் பெண்களுக்கு புரிவதில்லை. மஞ்சள் சிறந்த மருத்துவ குணமுடையது. விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் ஆகிய 2 வகை மஞ்சள்களுமே மருந்தாக பயன்படுகின்றன. அந்த காலத்தில் கடவுளின் சிலைகளுக்கு மஞ்சள் காப்பு போடுவார்கள். பூஜைகளில் மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து வைப்பார்கள். மஞ்சளை அரைத்து வாசல் கதவுகளில் பூசுவார்கள். அம்மை நோய்க்கு கூட மஞ்சளை கரைத்து குளிப்பாட்டுவார்கள். இதனால் நோய் பரவாமல் தடுக்கப்படும். நோய் தொற்று வராமல் காக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மஞ்சளுக்கு நோய் கிருமிகளை கொல்லும் திறன் உண்டு. மஞ்சளின் இந்த பண்புதான் அதன் மருத்துவ குணங்களுக்கு அடிப்படையாக விளங்குகிறது. மஞ்சள் பொதுவாக சருமத்தை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் பராமரிக்கிறது. பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிப்பதன் மூலம் அவர்களுடைய சருமத்தின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது. விரலி மஞ்சள் உடம்பில் ஏற்படும் சொறி, சிரங்கு, உடல் சூடு, கண் சூடு முதலிய நோய்களை அகற்றும் குணமுடையது. அதோடு தேகத்தை அழகுபடுத்தவும் வல்லது. பெண்கள் குண்டு மஞ்சளை தொடர்ந்து சருமத்தில் பூசி வந்தால் முகத்தில் மினுமினுப்பு உண்டாகும். சருமத்தில் ஏற்படும் இறந்தி நோய் குணமாகும். உடம்பில் வேர்வையினால் ஏற்படும் துர்நாற்றம் நீங்கும். உடல் வனப்பும் வசீகரமும் அதிகரிக்கும். முகத்திற்கு பூசுவதற்கு விதவிதமான அழகு சாதன கிரீம்கள் வந்த பின்னர் மஞ்சள் பூசி குளிப்பது இன்றைக்கு மறந்தே போய்விட்டது. மஞ்சள் பூசி குளிப்பதன் மகிமை தெரியாமல் போனதன் காரணம் அதை பற்றிய சரியான புரிதலும் விழிப்புணர்வும் இல்லாமல் போனதுதான். இன்று மஞ்சளை தவிர்ப்பதன் விளைவாகத்தான் அலர்ஜி, அரிப்பு, தேமல், மங்கு, கரும்புள்ளி என ஏராளமான சரும பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் இன்றைய இளம் பெண்கள். மஞ்சள் பூசுவது அழகுக்காகவும் பண்பாட்டுக்காகவும் மட்டுமல்ல, நம்முடைய மருத்துவ கலாச்சாரமும் கூட. பெரும்பாலான பெண்களுக்கு மார்பு, அக்குள், இடுப்பு பகுதிகளில் பூஞ்சை தொற்று ஏற்படும் வாய்ப்பு உண்டு. இதற்காக பயன்படுத்தும் ரசாயனம் கலந்த டியோடரண்ட், ஸ்ப்ரே, பெர்ஃபியூம்கள் சருமத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் மஞ்சள் பூசி குளிப்பதன் மூலம் இது போன்ற நோய் தொற்றுகளை அண்டவிடாமல் செய்யலாம். பெண்கள் சிலருக்கு ஹார்மோன் சுரப்பில் ஏற்படும் மாறுதல்களால் முகத்தில் தேவையற்ற முடிகள் முளைக்கிறது. இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்ய சிறந்த இயற்கை வைத்திய பொருளாக மஞ்சள் இருக்கிறது. தினமும் மஞ்சளை சாதாரண நீரில் கலந்து முகத்தில் நன்கு தடவி சிறிது நேரம் கழித்து முகம் கழுவி வந்தால் முகத்தில் முளைக்கின்ற தேவையில்லாத முடிகள் உதிர்ந்துவிடும். எதிர்காலத்தில் முகத்தில் தேவையற்ற முடிகள் முளைக்காமல் தடுக்கவும் செய்யலாம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினி என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அது பெண்களுக்கு ஏற்படும் கொடிய நோயான கருப்பை புற்றுநோயை கூட கட்டுப்படுத்துகிறது என்பது எவ்வளவு பேருக்கு தெரியும்? மஞ்சள் பூசி குளிக்கும் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அளிக்கப்படுவதாகவும், புற்றுநோய் ஏற்பட்டவர்களுக்கு அது ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இனி பெண்கள் குளிக்கும் போது மஞ்சள் தேய்த்து குளிப்பதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். அலுவலகம் மற்றும் பள்ளிக்கு செல்லும் பெண்கள் விடுமுறை நாட்களிலாவது மஞ்சள் பூசுவதை அவசியமாக்கி கொள்ள வேண்டும். இன்றைய இளம் பெண்கள் மஞ்சள் பயன்படுத்தும் போது சில தவறுகளை செய்கின்றனர். அது என்ன என்பதை அடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.